ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சேனல் ஸ்கேல்ப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜியுடைய பேர்லயே இருக்கு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் சேனல்ல மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப, அந்த சேனலுடைய ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து இல்ல ரிவர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து சேனல் ஸ்கேல்ப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்மை கிளிக் பண்றது மூலியமா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ் இந்த யூடியூப், ட்விட்டர், அதுக்கப்புறம் டெலிகிராம் இந்த மாதிரி இதனுடைய சோஷியல் மீடியால நம்ம சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை நம்முடைய கம்யூனிட்டி பேஜ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி, ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வருவோம். இந்த சேனல் ஸ்கேல்ப் ஸ்ட்ராட்டஜியில நம்ம யூஸ் பண்றது ஒரு சேனல் ஐடென்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது லீனியர் ரெக்ரெஷன் சேனல் அப்படிங்கிற இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து as usual ஸ்டகாஸ்டிக் இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டகாஸ்டிக் இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை அனலைஸ் பண்றதுக்கான செட்டிங்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் ரெக்ரெஷன் சேனல் இதை வந்து நம்ம ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? இதுல போயிட்டு ஜஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன் சேனல்னு அடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு டைரக்டாவே வந்துடும். இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனலை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் டேஸ்க்குலாம் அவைலபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் ட்ரெண்ட் எதுவோ அதுக்கு மட்டும்தான் இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு காமிக்குமே தவிர ப்ரீவியஸ் ட்ரெண்டுடைய சேனல்ல நம்ம பார்க்க முடியாது இந்த இண்டிகேட்டர்ல. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் லைவ் மார்க்கெட்ல இந்த சேனலை மட்டும் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இது எப்படி இந்த சேனல் நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னா, இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனல்ல ப்ளூ கலர் மேலையும் ரெட் கலர் கீழையும் இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலர் வந்து ஷேடோ இருக்கு இல்லைங்களா, அது மேலையும் ப்ளூ கலர் கீழையும் இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சப்போஸ் நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரெட் கலர் லைன் வந்து உங்களுக்கு கீழே வந்துருச்சு. இந்த ரெட் கலர் லைன் கீழே இருக்கு, இந்த ரெட் கலர் ஷேடோ கீழே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ஃபால்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனலுடைய ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டகாஸ்டிக் ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்டகாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 533 செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அந்த பர்டிகுலர் சேனலுக்கு மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இண்டிகேட்டர்ல போயிட்டு ஜஸ்ட் ஸ்டகாஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு அடிங்க. ஸ்டகாஸ்டிக்ஸ் ஆசிலேட்டர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஸோ இப்போ இந்த விசிபிலிட்டியில நம்ம இதனுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்டகாஸ்டிக் செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கே லென்த் வந்து 14க்கு பதிலாக 5, கே ஸ்மூத்தனிங் லென்த் 3, ஆஸ் யூஸ்வல் டி ஸ்மூத்தனிங் லென்த் 3 இருக்கட்டும். எடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டகாஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான வியூ கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஜாக் பொசிஷன்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்ட்டு. இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தெளிவான வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனல் இருக்கு இல்லைங்களா, இப்போ மார்க்கெட் டவுன் ஃபால்ல இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து உங்களுக்கு இப்போ டவுன் ஃபால்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மார்க்கெட் வந்து மேல அதனுடைய ஃபைனல் அந்த சேனலுடைய அப்பர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ற சமயத்துல நீங்க ஸ்டோகாஸ்டிக்ல என்ன பண்ணணும், ஓவர் பை ஆயிருக்கணும். சரிங்களா? ஓவர் பைனா 80 எபோவ், ஓவர் சால்வ்னா 20 எபோவ். சரிங்களா? அப்ப இங்க ஓவர் பை ஆயிருக்குங்களா, 20 எபோவ் ஆயிருக்கு. இப்ப ஓவர் பை ஆயிருச்சு, இங்கேயும் மேல டச் ஆயிடுச்சு அப்படின்னு சடனா ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னா, ஓவர் பை முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, பை ஓவர் பை முடிச்சதுக்கு அப்புறம் 80ல மார்க்கெட் கிராஸ் ஓவர் ஆகி இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு லைன் வந்து 80 பிலோல கிராஸ் ஓவர் ஆகி கீழே வரணும். அப்பதான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். இப்பவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப்ப என்ன பண்ணணும், இன்னொரு 15 to 20 மினிட்ஸ்ல ட்ரேட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணல, சாரி ஒரு நிமிஷம்.
இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணல, இவத்தையும் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த என்டையர் லீனியர் ரெக்ரெஷன் சேனலும் செல்லுல இருந்து பைக்கு மாறக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய லாஸ கேரி பண்ற மாரி ஆயிரும். ஸோ அப்ப என்ன பண்றீங்க? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு 80 பிலோக்கு இந்த லைன் வரணும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபால் எடுக்கணும். இல்ல அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க டபுள் டாப் இருக்கா? ஆக்சுவலா இப்போ லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு டபுள் டாப் அடிச்சிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் டாப் அடிச்சுட்டு மார்க்கெட்டு மேல பிரேக் ஆகி மேல போகுதா? இல்ல வந்து கீழே கீழே பிரேக் ஆகி வருதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். மார்க்கெட் ரிட்டர்ன் வருதான்னு நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இது கூட இன்னொரு அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு இதோடைய செட்டிங்ஸ் வந்து லென்த்து 200க்கு பதிலா 9 ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக ஒரு புது ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கைடன்ஸ்க்காக நான் அதை சொல்றேன். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகணும்? இங்க 20 பிலோ கீழே வரணும். அட் த சேம் டைம் இங்க இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9 கீழே கிராஸ் ஓவர் நடக்கணும். நடந்தா மட்டும் நீங்க அப்ப ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க மேல டச் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாக் கலர் லைனை கிராஸ் ஓவர் நடந்து கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஒரு லிட்டில் பிட் லைட் ரீடெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? நீங்க மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகணும். சரிங்களா? சரிங்க சார், அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கலாம்ல அப்படின்னா, கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். இந்த இடத்துல எடுத்திருக்கலாம்னா எடுத்திருக்கலாம். பட் என்னன்னா இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகல. மேல வந்து சேனல் ஹிட் ஆகல. ஹிட் ஆனா தான் அதனுடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்துச்சு, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் மினிமம் லாஸ் தான் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள கொண்டுட்டு போக முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இது ப்ரீவியஸ் டேஸ் இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனல் இண்டிகேட்டர் வந்து லாஸ்ட் ட்ரெண்டை மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். டேட்டா நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். ஓகேங்களா? வேணா டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்றோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்க அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது. கீழே வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகணும். ஹிட் ஆகல. பட் என்ன அப்படின்னா இந்த 9 இஎம்ஏ இருக்கு இல்லையா, அதை கிராஸ் ஓவர் ஆகிருச்சு. ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேல ஒரு சின்ன ரீடெஸ்ட், நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. கிராஸ் ஓவர் ஆயிட்டு மேல மார்க்கெட் போயிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு அப் கொடுத்துருக்கு. எங்க மேல சேனலுடைய ரெக்ரெஷன் சேனலுடைய அப்பர் லைன் வரைக்கும். ஓகேங்களா? இதைத்தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சேம் எஸ் 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஏன் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா டைம் ஃப்ரேம் இந்த லீனியர் ரெக்ரெஷன் சேனலுடைய லாஸ்ட் ட்ரெண்டை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் டைம் ஃப்ரேமை வச்சு நான் சொல்றேன். ஸோ இங்க பாருங்க மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இங்கேயே அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்ச் ஆன உடனே கரெக்டா லோவர் சேனல்ல தான் மார்க்கெட் இருக்கு. இந்த இடத்துல நம்ம 9 இஎம்ஐ தாண்டி மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் அப் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் கவர் பண்ணலாம். சரி, ஓகே, இப்பதான் சேனல் மாறி இருக்கு, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு விட்டுருந்தாலும் அடுத்த ட்ரேட் பாருங்க கரெக்டா லைனை டச் பண்ணிருச்சு. ரெக்ரெஷன் சேனலுடைய பாட்டம் லைனை டச் பண்ணிட்டு 9 இஎம்ஐக்கு மேல போயிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல அப்பு போயிருக்கு. இந்த ட்ரேட் எடுத்திருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்குன்னா டவுட் ஆகிற ட்ரேடை விட்டுருங்க. மார்க்கெட் கன்யூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எல்லா ட்ரேடும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க சேம் as மார்க்கெட் கீழே வந்து டச் ஆயிடுச்சு. 9 இஎம் கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. இங்க இருந்து மார்க்கெட் ஒரு நல்ல அப் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இங்க பாருங்க. இங்க அதே மாதிரியே 20 ஓவர் சால்ட முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. சேம் as இங்கேயும் மார்க்கெட் வந்து என்னது 20 ஓவர் சால்ட் கீழே வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் வந்து டச் ஆகல. பட் வந்து நம்மளுக்கு இங்க லைன் டச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எடுங்க, இல்ல டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேல நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம். சரியா? 9 இஎம்ஏக்கு இங்க மார்க்கெட் அப் போகுது. ஸோ இங்க நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த சேனல் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க லைவ்ல மார்க்கெட்டை பாக்குறப்ப மட்டும்தான் நீங்க இந்த ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம ப்ரீவியஸ் டே பேக் டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது லீனியர் ரெக்ரெஷன் சேனல்ல. ஸோ அதனால நீங்க அந்த ட்ரேட் நீங்க எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது சொந்தமான
டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கைட் பண்றோம். கம்யூனிட்டி பேஜ்லயும் நீங்க டைரக்ட்டா கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். தேங்க் யூ.